ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு இனிய நாமத்தில் உங்கள் ஒருவருக்கு அன்பின் வாழ்த்துதல்கள். கர்த்தருடைய அநாதி சிநேகம் உங்கள் ஒருவரோடு இருந்து உங்களை நடத்துவதாக. இந்த நாளிலேயும் நம்முடைய தியானத்துக்கென்று 125 சங்கீதம் முதல் வார்த்தை இப்படி சொல்லுகிறது: கர்த்தரை நம்புகிறவர்கள். The psalm begins with the word, trust the Lord. என கண்பார்ந்த சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு உலகத்தின் மேல் நம்பிக்கை, மனிதர் மேல் நம்பிக்கை, தங்கள் செல்வாக்கின் மேல் நம்பிக்கை வைத்து வருத்தத்தில் இருக்கிற அநேகரை நான் பார்க்கிறோம். ஆனால் இந்த சங்கீதம் ஆரம்பத்திலேயே முதல் வசனமே சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவர்கள். வேதம் சொல்லுகிறது, மனுஷனை நம்புவதை விட கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதே நலம். ஆம் பிரியமானவர்களே, நாம் நம்ப வேண்டிதான் இருக்கிறது. ஆனால் முதல் நம்பிக்கை, முழுவதுமான நம்பிக்கை யார் மேல் வைக்கலாம்? கர்த்தர் மேல் வைக்கலாம். கர்த்தரை நம்புகிறவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலையில் நீங்கள் கர்த்தரை நம்புகிறவர்களா? அப்படியானால் இந்த அதிகாரத்தில் இருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் உங்கள் மேலே கர்த்தர் வருஷிக்க பண்ணுவது நிச்சயம். கர்த்தரையும் நம்புகிறீர்கள் என்றல்ல பிரியமானவர்களே, கர்த்தரை முதலாவது நம்புவோம், முழு இருதயத்தோடே நம்புவோம். வேதம் சொல்லுகிறது, அப்படி நீங்கள் நம்புகிற போது முதலாவது தேவன் அசையாமல் பர்வதம் போல இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, என்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். தேவன் அசைக்கப்பட முடியாதவர், அவர் கன்மலையானவர். We see the sovereignty of God. எவ்வளவு உன்னதமானவர், எவ்வளவு மகிமையானவர் என்பதை முதல் வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே அவரை நம்புகிற நம்மை கூட சீயோன் பர்வதம் போல நிற்கிற நம்முடைய கர்த்தரை நம்புகிற போது நம்மையும் அவர் அசைய விடுகிறதில்லை. He never allows us to be shaken. இன்றைக்கு அசைக்கிற எத்தனை சம்பவங்களை பார்க்கிறோம், எத்தனை செய்திகளை பார்க்கிறோம். சரியாய் நின்றவர்கள், சூழ்ந்திருந்தவர்கள், எத்தனை பேர் இன்றைக்கு வாழ்க்கையில் ஏமாற்றத்தை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரனே சகோதரியே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட நீங்கள் ஏமாற்றப்பட்டவர்களாக இருப்பீர்களானால், மனசிலே காயங்கள் இருக்குமானால், இன்றைக்கு கர்த்தரை நம்புகிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் அசையாதபடிக்கு கர்த்தர் காப்பாற்றுவார். There is also the stability of God. இன்றைக்கி நிறைய பேர் இன்னும் புலம்புகிறார்கள், ஐயா இன்னும் ஒரு சரியான பிடி வரவில்லை, இன்னும் என் வாழ்க்கை நிலையாக நிற்கவில்லை, அலைந்து கொண்டே இருக்கிறேன், ஒரு இடமாக இன்னும் நான் உட்காரவில்லை, என் வாழ்க்கை இன்னும் ஸ்டேபிள் ஆகலைன்னு புலம்புகிற அநேகர் உண்டு. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். நீங்கள் கர்த்தரை நம்புகிறவர்களா? உங்களை ஸ்திரப்படுத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். He will make you stable. உங்களுடைய சூழ்நிலைகள், உங்களுடைய எல்லா காரியங்களையும் நிலை நிறுத்துகிற ஒரு அற்புதமான தேவன் இருக்கிறார். நீங்கள் 2ஆம் வசனம் வாசிக்கிற போது வேதம் சொல்லுகிறது, இட் காட்ஸ் கிவன் செக்யூரிட்டி இஸ் அவைலபிள். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். நீங்கள் கர்த்தரை நம்புகிற அந்த நேரத்திலிருந்து, இது முதல் என்று எழுதியிருக்கிறது. முதலாவது கர்த்தரை நம்புகிற போது இது முதல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாழ்க்கையிலே எல்லா ப்ரையாரிட்டியும் இருக்கிறது. ஆனால் முதல்ல தேவனை பார்க்கிற போது, அதிகாலையில் கர்த்தரை தேடுகிற போது, நாம் எதை செய்ய துவங்கும் போது முதலாவது கர்த்தரை முன்பதாக நிறுத்தி வைக்கிற போது, கர்த்தரை நம்புகிற போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். நீங்கள் ஒருவேளை சொல்லலாம், ஐயா பிரச்சனைகள் என்னை சுற்றி இருக்கிறது, ஆபத்துக்கள் சுற்றி இருக்கிறது, பயங்கரங்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது.
நம்பிக்கையில்லாத காரியங்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பலவீனம் என்னை சூழ்ந்திருக்கிறது, இருள் சூழ்ந்திருக்கிறது. இல்லை பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தரை நம்புகிறவர்களா, அவர் உங்களை சுற்றிலும் சூழ்ந்து கொள்ளுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். God gives you his security. பிரியமானவர்களே, இன்றைக்கு பல இடங்களிலே முதலீடு செய்து திடீரென்று வந்த நஷ்டத்தை கண்டு நடுங்கி போனவர்கள், சரிந்து போன வாழ்க்கைகளை நாம் அநேகம் பார்க்கிறோம். ஆனால் தேவன் நம்மை சுற்றிலும் இருக்கும்போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், there is total security for you and all that belongs to you. உன்னையும் உனக்குண்டான எல்லாவற்றையும் தேவன் சுற்றிலும் பாதுகாக்க வல்லவர். அது மாத்திரமல்ல, 3வது வசனம் சொல்லுகிறது, நீதிமான்கள் அநியாயத்திற்கு தங்கள் கைகளை நீட்டாதபடிக்கு. We see the serenity of God. ஐயா, பல நேரங்கள் நீதிமான்கள், உண்மை உள்ளவர்கள் கூட மனசு சில நேரம் சஞ்சலப்படுகிறது. அநியாயம் செய்கிறவர்கள் நன்றாயிருக்கிறார்களே, ஏன் நாமும் கொஞ்சம் சாயக்கூடாது? உலகத்தோடு ஒத்து போகக்கூடாது? ஏன் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது? ஏன் நம் நீதியிலே உறுதியாக இருக்க வேண்டும்? உத்தமத்தில் நிற்க வேண்டும்? பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, அநியாயத்திற்கு கை நீட்டாதபடிக்கு. தேவன் உங்களுக்கு பர்வதமாக நிற்கும் பொழுது, பாவத்தை வெறுக்கிற ஒரு சுபாவத்தை தந்து, அநியாயத்தோடு கூட நாமும் சேர்ந்து விடாதபடிக்கு, ஒருவேளை நீங்கள் ஒதுக்கப்படலாம், தனித்து விடப்படலாம், அதனால் பயப்படாதிருங்கள். நீங்கள் உண்மைக்காக, உத்தமத்திற்காக நிற்கிற போது பல நேரங்கள் இந்த உலகத்தில் நீங்கள் தனிமைப்படுத்தப்படுவீர்கள். பயப்படாதிருங்கள். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருப்பார். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். உங்கள் இருதயம் கலங்காதிருக்கட்டும். பாவத்துக்கு விலகி இருந்த ஒரு யோசேப்பை தேவன் உயர்த்தினார் அல்லவா? உடனே நமக்கு நியாயம் கிடைக்காமல் போகலாம், உடனே நமக்கு பலன் கிடைக்காமல் போகலாம். ஆனால் God waits to reward you and lift you up. அநியாயத்திற்கு உங்கள் கையை நீட்டாதிருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே வேதம் சொல்லுகிறது, 4ஆம் வசனம், கர்த்தர் நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்கிற தேவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். God sees the sincerity in you. தேவன் எதிர்பார்க்கிற ஒன்றுதான், அவருக்கு உண்மையாயிருங்கள். இன் வாட் எவர் கெப்பாசிட்டி God has kept you. உங்கள் குடும்பத்துக்கு உண்மையாயிருங்கள், உங்கள் மனைவிக்கு உண்மையாயிருங்கள், உங்கள் கணவனுக்கு உண்மையாயிருங்கள், உங்கள் பெற்றோருக்கு உண்மையாயிருங்கள், வேலை ஸ்தலத்தில் உங்கள் அதிகாரிக்கு உண்மையாயிருங்கள், அரசாங்கத்துக்கு உண்மையாயிருங்கள். கர்த்தர் நிச்சயமாக பலன் தருவார். நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷன் முகத்தை தான் பார்க்கிறான். அநேகர் வாய்மொழியிலே அருமையாய் பேசுவார்கள், ஆனால் இருதயம் செம்மையாய் இருக்கிறதா என்று கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் நிச்சயமாக தேவன் தருகிற நன்மை வருகிறது. உங்களுக்கு நன்மை என்று, உலகத்துக்கு சில நேரம் சில நன்மை என்று தோன்றும். உங்களுக்கு அது குட்டாக தோன்றலாம் பிரியமானவர்களே. ஆனால் தேவன் எது குட்டுன்னு பார்க்கிறார். உங்கள் வாழ்க்கைக்கு எது நல்லது, எது உங்களுக்கு நிலைத்திருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் அவசரப்படாமல் கர்த்தரை நம்பி இருந்தால், நிச்சயமாய் சொல்லுகிறேன், உங்கள் மகளுக்கு நல்ல வரனை கர்த்தர் தருவார். உங்கள் மகனுக்கு நல்ல ஒரு வரனை தருவார். உங்கள் வாழ்க்கைக்கு, பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை கர்த்தர் தருவார். ஏற்ற நேரத்திலே அதை தருவார். ஏற்ற காலத்திலே தேவன் தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் இருதயம் கலங்காதிருக்கட்டும். தேவன் நன்மையை காண பண்ணுவார். உங்கள் பலவீனங்களிலே அவர் பலனை விளங்க பண்ணுவார். டோன்ட் பி அஃப்ரைட். தேவன் இருதயத்தில் செம்மையாய் இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், வாஞ்சையோட தேவனை நம்பி இருந்தால், நிச்சயமாக உங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்தி, அவருடைய இரத்தத்தினால் உங்களை கழுவி, உங்களை அவருடைய இரத்தத்தினால் பாதுகாப்பார். கடைசி 5வது வசனம் சொல்லுகிறது, அது முடிகிற போது வேதம் போட்டிருக்கிறது, இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. கோணலான வழிகளுக்கு சாய்ந்து விடாதிருங்கள். கேடும் மாறுபாடும் கோணலுமான ஒரு உலகத்தில் வாழ்கிறோம்.
நிறைய இடத்துல மாறுபாடு தான் இருக்கிறது. தேவனுக்கு பார்க்கிறார், என் பிள்ளைகள், என்னை நம்பி இருக்கிற என் பிள்ளைகள் கோலனான வழிகளுக்கு சாய வேண்டாம், சமாதானத்தை நான் தருகிறேன். இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. நீங்கள் கர்த்தரை நம்புகிற போது, இந்த சங்கீதக்காரன் முடிவிலே சொல்லுகிறார், உன் முடிவு சமாதானமாக இருக்கும். உன் முடிவு சமாதானமாக இருக்கும். அநேகருடைய முடிவு சமாதானமாக இருப்பதில்லை. கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நீ அவரை நம்புகிற போது, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், உன் முடிவு சமாதானம். உன் குடும்பத்திலே சமாதானம், உன் சரீரத்திலே சமாதானம், உங்கள் சிந்தையிலே சமாதானம், நீங்கள் செய்யும் காரியத்திலே சமாதானம், நீங்கள் வேலை ஸ்தலத்திலே தேவ சமாதானம் உங்களை சூழ்ந்து கொள்ளுகிறதை காண்பீர்கள். கர்த்தருடைய வலதுகரம் உங்களை ஆசீர்வதிக்கும். நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. உலகத்திலே பொறாமைகள் உண்டு, எரிச்சல்கள் உண்டு, உங்களுக்கு விரோதமான சிந்தனைகள் செய்கிறவர்கள் இருப்பார்கள், சூழ்ச்சி பண்ணுகிறவர்கள் இருப்பார்கள். ஆனால் உங்களை சுற்றிலும் ஒரு கர்த்தர் இருக்கிறார். அக்னாலெட்ஜ் த சாவரினிட்டி ஆஃப் காட் இன் யுவர் லைஃப். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அநேக ஆபத்தான சூழ்நிலைகள் நம்மை சூழ்ந்திருக்கிறது. இந்த உலகத்தில் there is no security and stability. பிரியமானவர்களே, ஆனால் தேவனிடத்தில், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எந்த சூழ்நிலையும் உங்களை விட்டு விலகாத தேவன். அவருடைய மகிமை காணப்படும். நாம் அவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். பொழுது ஜெபிப்போம். இன்றைக்கே நன்மையை காண பண்ணுவார். அது தடைபடாது, அது தாமதிக்காது. தேவன் உங்களுக்கு வைத்த நன்மை இதோ சமீபத்திலே வருகிறது. இது முதல் என்றென்றைக்கும் 2 வார்த்தைகள் வேதத்திலே போட்டிருக்கிறது. நாம் ஜெபிக்கலாமா? இல்லை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்மை நம்புகிறவர்களை நீர் அறிந்திருக்கிறீர். உம்முடைய அன்பான கரம் ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவரே, நீர் விரும்புகிற செம்மையான இருதயத்தை ஒவ்வொருவருக்குள்ளேயும் நீர் தந்து, புதிய இருதயத்தை தந்து உம்முடைய நன்மையை வருஷிக்க பண்ணுவீரப்பா. நீர் நன்மை தருகிற போது அதை ஒருவரும் மாற்ற முடியாது, பிடுங்க முடியாது, எடுக்க முடியாது. உம்முடைய பிள்ளைகளுக்கு நிலையான ஒரு வாழ்க்கையை தருவீர். எல்லா கடனும் நீங்கட்டும், எல்லா ஏமாற்றங்களும் நீங்கட்டும். தகப்பனே, உடைந்த இருதயங்கள் ஆறுதல் அடையட்டும். எந்த நன்மைக்காயும் உடைய பிள்ளைகள் காத்திருக்கிறார்களோ அந்த நன்மையை நீர் வருஷிக்க பண்ணுவேன் என்று சொன்னீரே. இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒரு இருதயம் கூட கலங்கி சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தர் துணை நிற்கிறார், சூழ்ந்திருக்கிறார் என்ற தைரியம் வரட்டும், விசுவாசம் பெருகட்டும். உம்முடைய நன்மை செய்கிற கரத்தை அவர்கள் பார்க்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உம்முடைய வார்த்தை நன்மை செய்யும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அற்புதங்களை காணச் செய்யுங்க. ஒவ்வொருடைய கரத்தை பிடித்து தூக்கிவிடும். ஐயோ, தனிமையாக இருக்கிறேனே, என்னை பெற்றவர்களெல்லாம் எனக்கு தீமை செய்யும்படி திரும்பி விட்டார்களே என்று கலங்குகிறவர்களை பாரும். இந்த தீமையை நன்மையாய் மாற்றுகிற தேவன் நீர். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். பரிசுத்த பாதையிலே தொடர்ந்து நடக்க உதவி செய்யும். கர்த்தருடைய நியாயத்திற்காக நிற்க உதவி செய்யும். ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரை ஆதரித்து சூழ்ந்து நடத்தும். தேவைகள் சந்திக்கப்படட்டும். அற்புதங்களை எடுத்துக்கொள்ளுகிறோம். உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இயேசு ரட்சகர் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.